மற்றவர்களை சுற்றிவளைப்பில் இருந்து தப்பிக்கச் செய்வதற்காகவும் அவர்கள் பணியை வெற்றிகரமாக முடிக்கச் செய்வதற்காகவும் மூத்தவர் தன்னை கொடுக்க முடிவு செய்கிறார். அவர் பிறர்களுக்கு பனியன்கள், மலை ஆடுகள் மீது ஏறச் சொல்கிறார். பின்னர் கயிற்றை வெட்டுகிறார். அதே சமயம் அவர் தனது வாகனத்தை திருப்பி எதிரிகளை தடுத்து நிறுத்த முயல்கிறார். விரைவில் பனியன்களின் திறமையை நம்பிய சியாங்கோ செங்குத்தான பாறைகளின் மீது தைரியமாக ஏறி செல்கிறார். ஆனால் கோட்டையின் வெளியே பாதுகாப்பு செலுத்திய கந்தா இது ஒரு கபடம் என கண்டுபிடிக்கிறார். 30 வருடங்களுக்கு முன்பு அரைமிருகர்களின் நிலங்களை தாக்கினர். அந்த பகுதி முழுவதும் எரிந்து போயிற்று. மீதமிருந்தகள் தங்கள் வீடுகளை இழந்து அலைந்து திரிந்தனர். தங்கள் முன்னோர்களின் நிலங்களை மீட்டெடுப்பதற்காக மன்னரின் பேரனான சியாங்கோ 12 அரண்மனை காவலர்களுடன் பயணம் செய்கிறார். அவர் கந்தா உதவியை கோருகிறார். மகனும் சிறுவனும் கொடுத்த ஆதரவின் மூலம் சியாங்கோ எதிர்பாராத தாக்குதலை நடத்தி தனது நிலத்தை மீட்டெடுக்கிறார். ஆனால் காலப்போக்கில் நகைகளின் ஆசை சியாங்கோவின் மனதை கவர்கிறது. அவருக்கு துணை நிற்பவர்களும் சில நன்மைகள் பெற வேண்டும் என எதிர்பார்க்கிறார்கள். வீட்டை கட்டி முடித்த பின்னரும் சியாங்கோ மற்றவர்களின் கோரிக்கைகளை நிராகரிக்கிறார். அவர் நகரின் நுழைவு வழிகளை மூடிவிடுகிறார். இதனால் முன்னாள் கூட்டாளிகளுக்கும் அவருக்கும் பகைமை உருவாகிறது. அதிலும் மோசமாக மெர்ச்சல் தலைமையிலான அரைமிருகங்கள் மறைந்துவிடாமல் மீண்டும் தாக்குதலை நடத்துகின்றன. அவர்களின் கூட்டாளிகள் சியாங்கோவுடன் போராடும் போது மெர்ச்சன் படை அவர்களை சுற்றி அடைக்கிறது. சியாங்கோ தனது நிலத்தை பாதுகாக்க உறுதியாக நிற்கிறார். ஆனால் அவர்களுக்கு இப்போது பாதுகாப்பு குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. அவருடைய முன்னாள் கூட்டாளிகள் ஆபத்தில் சிக்கியிருப்பதை பார்த்து சியாங்கோ தனது மன உறுதியை மீட்டு தனது வீரர்களுடன் மீண்டும் போருக்கு தயாராகிறார். அரைமிருகங்களை தோற்கடிக்க ஒரே வழி அவர்களின் தலைவரை அழிக்க வேண்டும். சியாங்கோ தனது அரண்மனை காவலர்களுடன் மெர்ச்சன் படைச்சாவினுள் புகுந்து அவரை கொல்ல முயல்கிறார். ஆனால் எதிரிகளால் சுற்றி வளைக்கப்படுகிறார். இதுவே கதை தொடங்கிய தருணம். சிலரின் உதவியுடன் சியாங்கோ மெர்ச்சன் மற்றும் அவரது படையை வெற்றி கொண்டார். அவரின் மக்கள் மீண்டும் தங்கள் வீடுகளை மீட்டெடுத்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை ஆரம்பிக்கின்றனர்.